ஜஸ்ட் 2000 என்னங்க அர்த்தம்? 2000 ரூபாயே போதும், அதுக்கு மேல எதுவும் வேண்டாம் தானே அர்த்தம். அப்ப ஜஸ்ட் பிலீவ்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நீ விசுவாசி, அது போதும், அதுக்கு மேல நீ ஒன்னும் செய்ய வேணாம் அர்த்தம். வேணாம். மல்கியா 3:10 ஜஸ்ட் பிலீவ். இந்த வருஷம் இயேசுவின் நாமத்துல உங்க மேல ஆசீர்வாதம் இறங்கிட்டு இருக்கும். So keep on, you will flow. உங்களுக்கு தேவை just believe. இங்க பாருங்க, என்ன believe? நல்லா கவனிங்க. எப்ப சொன்னார் இயேசுநாதர்? ஒருத்தர் சொன்னா என் பொண்ணு சுகம் இல்லாம இருக்கு, தயவு செய்து வந்து ஜெபம் பண்ணுங்க ஆனார். இயேசுநாதர் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு அம்மா 18 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த வழியில வந்து என்ன செஞ்சிட்டாங்க? இயேசுநாதர் ஆடையை தொட்டோன்னா அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அந்த அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பேசிட்டு மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் சக்சஸ் ஆயிட்டு இருக்கிற நேரம் இன்னொரு கேஸ் என்ன செஞ்சிருச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டெத். சொல்றாங்க வந்து அவர் 8 மணிக்கே வந்திருந்தா பொழைச்சிருப்பாங்க, லேட் ஆயிட்டு. ஊழியக்காரனாலே அப்படி சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு வந்து யாரு எனி டைம் பீப்புள் வில் கேட்ச். அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் வந்து நான் வந்து நியூ இயர் சர்வீஸ் கிளம்பிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் ஃபோனை போட்டு ஒரு அம்மா வர ஃபோனை போடுறாங்க, அழுகுறாங்க. பெரிய பிரச்சனைன்னு. அம்மா நான் நியூ இயர் சர்வீஸ் கிளம்புறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ நான் அந்த லேவியன் மாதிரி அந்த ஆசாரியன் மாதிரி ஆயிடுறேன் இல்லையா? அப்போ வெளியில் கிடக்கிறவனை விட்டுட்டு உனக்கு என்ன அங்கே போய் வந்து பிரசங்க வேண்டியது இருக்கு என்கிற ஒரு கேள்வியை தேவன் சொல்லுவார். அதனால இப்போ நான் அந்த அம்மாவுக்கு ஃபோனில் கொஞ்ச நேரம் பேசி ஆறுதல் கொடுத்து ஜோம் பண்ணோம்னா இங்கே ஒரு 200 பேர் உட்காந்துட்டு இவர் எப்பவுமே சொல்லலையா, நான் சொன்னேன் இல்லடி அவர் லேட்டாக தான் வருவார்னு என்னை போட்டு அனத்துன்னு வந்து கிளம்ப விடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வேற உள்ள வந்துகிட்டு இருக்கும். அப்ப நான் வந்து சுயத்துக்கு செத்து தான் ஆகணும். இப்ப நல்ல பேர் எடுக்கிறதா அம்மாவுக்கு ஜெபம் பண்றதா, இதுதான் முக்கியம். ஏசுனார் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இறந்துருச்சு. அப்ப போதர் வருத்தப்படுத்தாங்க, விட்டுருங்க பிள்ளை இறந்துருச்சுன்றாங்க. அப்ப இயேசு அந்த அம்மாட்ட பேசிட்டு இருந்தார். திரும்பி அந்த தகப்பன்ட்ட சொல்றாரு ஜஸ்ட் பிலீவ் சொல்றாரு, நம்பு, செத்துருச்சு ஆண்டவரே, விசுவாசிக்க மட்டும் செய், வேற ஒன்றும் செய்யாத. கொஞ்ச நேரத்தில் உன் பிள்ளை எந்திரிக்க போதுனாரு. என்ன செய்யணும்? ஒன்லி பிலீவ். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இன்னொரு இடத்துல சொல்லுது ஜஸ்ட் பிலீவ். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு ஜஸ்ட் பிலீவ். சொல்லுவாங்க ஜஸ்ட் 200 rupees. நேற்று பார்த்தேன் பஃப், இந்த என்னது பஃப் நியூ இயருக்கு ஜஸ்ட் 1000 rupees. நீங்க நைட்டு குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு விட்டுப்பான் எங்கேயோ. 2 பேர் தனியாக போட்டு உட்காந்து பேசிக்கிட்டேன். வந்து நீங்க எங்க இருக்கீங்க? உங்களையே பார்த்த மாதிரி இருக்கே. நான் ஆரப்பாளையம். ஆரப்பாளையமா? நானும் ஆரப்பாளையம் தான் சார். அப்படியா? நீ ஆரப்பாளையத்தில் எங்க? நான் மேலே போனோம் 7வது தெரு. நானும் 7வது தெரு தான் சார். என்ன டோர் நம்பரு? நான் 38. நானும் 38 தான். பக்கத்தில் ஒருத்தர் அண்ணனும் தம்பியும் தண்ணியை போட்டு பண்ற அலம்பலுக்கு அளவே இல்லாம ஆகி போச்சு. ஒரு குரூப் அங்கிட்டு தனியா போட்டு ஆடிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்? ஜஸ்ட் 2000 rupees. நெட்ல பாக்குறேன் ஜஸ்ட் 4000 rupees. அன்லிமிட்டட் லிக்கர்ஸ், அன்லிமிட்டட் சாப்பாடு. என்ன செய்ய? ஜஸ்ட் 2000. அப்படின்னா 2000 கொடுத்தா போதும், எல்லாமே இருக்குன்றாங்க. எஸ் நான் சொல்ல ஜஸ்ட் பிலீவ். கைத்தட்டு கொடுத்தவருக்கு ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். ஜஸ்ட் 2000 என்னங்க அர்த்தம்? 2000 ரூபாயே போதும், அதுக்கு மேல எதுவும் வேண்டாம் தானே அர்த்தம். அப்ப ஜஸ்ட் பிலீவ்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நீ விசுவாசி, அது போதும், அதுக்கு மேல நீ ஒன்னும் செய்ய வேணாம் அர்த்தம். வேணாம். மல்கியா 3:10 ஜஸ்ட் பிலீவ். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க ஜஸ்ட் பிலீவ். இன்னொரு மொழி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்லுது ஒன்லி பிலீவ். நம்ப மட்டும் செய். கடவுளே சொல்றாரு ஜஸ்ட் பிலீவ்னு. மக்கள் சொல்றாங்க அண்ட் ஆல்சோ அப்படின்றாங்க. நோ, ஆல்சோ ஜஸ்ட் பிலீவ். ஆமென். அது என்னப்பா அந்த சாங் ஸ்டார்ட் பண்ணு. என்னை கண்டார், என்னை வாழ்ந்து கொண்டார், என்னை கண்டார், அவர் என்னை கண்டார்,
உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். சொல்லுங்க. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து ஆமென் கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க 2015 முழுவதும் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். சொல்லுங்க. கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக்